அதான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல. அப்போ காய்ச்சல் என்ன ஒரு பெரிய பிரச்சனை வருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. நீங்கள் சரி, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். நம்முடைய வீடு என்ன பார்க்க போறீங்க ஜோவே? அதாவது இப்ப 2-3 நாளா எல்லாருக்கும் சரியான காய்ச்சல். அப்போ காய்ச்சல்ல ஆகலாம் சரியான ஒரு சோர்வா இருக்கிற உடம்பெல்லாம் சரியா களைச்சி போயிட்டாவா, மற்றது உடம்புல எந்த சத்தும் இல்லையாம் அப்படி என்று சொல்லி அப்ப இப்பதான் ஒரு எனர்ஜி இல்லாம தானே இருக்கிறீங்க, சத்து இல்லாம இருக்கிறீங்க. சரி பொறுமை வாரன்னு சொல்லி இப்ப நான் போய் கடையில வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சமோசா பாக்கெட் ஒன்று வேண்டிட்டு வந்தேன். சமோசா பாக்கெட் ஒன்று வேண்டிட்டு வந்தேன். இன்னைக்கு இன்றையோட அதை சாப்பிட்டு உங்களுக்கு காய்ச்சல் எல்லாம் பறக்கணும். சத்து காணாம சத்து குறைபாடுலானே காய்ச்சல் வாரது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம தான் காய்ச்சல்கள் வாரது. இதை சாப்பிட்டா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இதுல கூடவா இருக்கும். பதால போய் இன்னைக்கு எல்லாருக்கும் வேண்டி கொண்டு வந்தேன். இன்னைக்கு அதை குழைச்சி சாப்பிட்டோன்னா காய்ச்சல் எல்லாம் சும்மா இனி காய்ச்சல் கதை வரக்கூடாது. ஆளும் 2-3 நாளா சாப்பாடு இல்லை. ஜெரோமியும் சாப்பாடு இல்லை, அங்க ரிகானாவும் சாப்பாடு இல்லை. ஆக்களுக்கு காய்ச்சல்னு சொன்னா எங்களாலே சாப்பிடலாம் இருக்கு. இன்னும் எங்களுக்கே சரியான இது வரையில. வெவ்வேறெல்லாம் மாண்டு சொன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவீங்க. அப்ப அதால வந்து சமோசா பாக்கெட் 2 வேண்டி கொண்டு வந்தேன். ரியானாக்கு என்ன மாதிரி மா குழைச்சி தரவா விருப்பமா பிள்ளைக்கு? சாப்பிடுவீங்களா? ஓம்னு சொல்லணும், ஓம்னு சொல்லணும். சாப்பிடுவீங்களா? ஜெரோமிக்கு விருப்பமா? ஜெரோமிக்கு மான்னு சொன்னா விருப்பம். ஆனா உண்மையில எனக்கும் இந்த மா குழஞ்சி சாப்பிடுறேன்னு சொன்னா நல்ல விருப்பம். ஆனா இதில் 2 பேருக்கும் பெருசா பிடிக்காது. எனக்கு சமோசா நான் சாப்பிடுவேன், சத்துமா சாப்பிட மாட்டேன். சத்து கூடி அதோட இப்ப ஜெரோமியை நாங்க கொஞ்சம் கவனமா வச்சுக்கொள்ளணும், வருத்தங்கள் வராதபடிக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லயே ஜெரோமிக்கு அங்க நர்சரியில வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. 12ஆம் தேதி ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுக்கு வந்து 3 பாட்டு மால் 3 பாட்டுலையும் மால் டான்ஸ் பண்ணணும். மற்றது அங்கால நன்றி உரையும் கொடுத்துக்கிறாக்கு. எல்லாம் பெரிய நன்றி உரையும் கொடுத்துருக்கு ஆளுக்கு. இப்போ நாங்கள் அதையும் சொல்லி பழக்கணும். அப்போ கட்டாயம் வந்து அதுக்குள்ளேயே காய்ச்சல் எல்லாம் ஓரளவு சுகமாகணும். மருந்து எடுத்தினாங்க, ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. காய்ச்சல்னு சொன்னால் அந்த வாய் கப்பு கொஞ்சம் இருக்குந்தானே, அப்போ அதில் மட்டும் காய்ச்சல் வராமல் கொஞ்சம் ஆளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். அதுதான் இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்போ ஜெரோமிக்கு வந்து நன்றி உரை கொடுத்துக்கிடாக்கு. அதாவது கலை நிகழ்ச்சியில ஜெரோமி கடைசியா போய் நன்றி உரை சொல்லணுமா. அப்ப அந்த நன்றி உரையை பார்த்தா ஒரு பெரிய ஒரு டீச்சரே வழி தந்துருக்கிறா. என்னன்னு சொல்லி பாடமாக்க போறேன்னு தெரியாம கிடக்கவே. ஆனா சொல்லி கொடுத்தா ஆள் பிரச்சனை இல்ல, பாடமாக்கும் பாடமாக்கும். ஆனா என்ன சொல்லி கொடுக்கணும்ன்ற விட ஜெரோமி வந்து பொறுமையா கேட்கணும், ஒரு இடத்துல நின்று கேட்கணும். அதான் பெரிய பிரச்சனை. ஆனா நிறைய பாக்குறோம். ஆனா ஜெரோமிக்கு அந்த ஆத்தி சூடி கொன்ற வேந்தெல்லாம் டீச்சர் கொடுத்த அந்த நன்றி உரையை விட கூட அதே பாடமாக்கி பிள்ளை சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்தது. அதை விட இது பரவாயில்ல. நாங்க கட்டித்தனமா சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா ஜெரோமி பிடிச்சுக்கொள்ளும். என்ன ஜெரோமி பிடிப்பீங்களா? சொல்லுவீங்களா? அப்ப நாங்கள் அதையும் கட்டாயம் பழக்கணும். அப்ப இன்னைக்கு பின்னேரம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் நாங்களும் டீ குடிக்க போறோம். அப்ப டீயையும் குடிச்சு போட்டு நல்ல ஒரு சமோசா நாங்கள் குழைக்கிற அந்த மெதட் அவங்களுக்கு காட்டும் அப்படி குழைக்கிற மட்டும் சொல்லி அப்ப அதை குழைக்கிற மாதம் 6 குழைக்க போறது. அப்ப அக்கா ஆள் இருக்கைக்குள்ள அக்கா தானே செய்யும். அக்கா விட்டு செய்யக்கூடாது. அப்ப நாங்க வாங்குவோம் சமோசா குழைச்சு சாப்பிட்டு பாப்போம். ஓகே சரி, பாத்தீங்கன்னா அப்ப நாங்க சமோசா குழச்சி சாப்பிட போறோம். அப்ப இதான் 5 ரூபாய் வந்த சமோசா பேக்கெட். பெரிய பேக்கெட் 420 ரூபா.
ஆனா 1/2 கிலோ பச்சிட்டோம். இது 500 கிராம் 1/2 கிலோ. 1/2 கிலோ. ஆனா இதுல சின்னன் இருக்குது. ஆனா அது நட்டம். அதோட இது வாங்கலாம். அது நல்லா ஆகுது. அப்ப நாங்க சமோசா குழைப்போம். ஆனா நான் இது இன்றைக்கு மெயினா குழைக்கிறதுக்கு வந்து ஜெரோமி தான் காரணம். என் ஒரே பசிக்குதான். சோறை கொடுக்க சாப்பிடுதே இல்ல. மத்தியானம் சோறை கொடுத்தா சாப்பிடவே இல்லை. இப்போ ஒரே பசிக்குதாம. சரியாண்டு மகையில சாப்பிடலாம் தானே. அப்ப நாங்கள் சமோசாவை குழைப்போம். சரியா பாத்தீங்கன்னா நம்ம சமோசாவை போடுவோம். சமோசா மெட்ட தேங்காய்ப்பூ தேங்காய்ப்பூ சீனி. சரி நாங்க குழைப்போம். நல்ல சுடுதண்ணியும் தான். வேற ஒன்றும் போடக்கூடாது. எனக்கு வேற என்ன போட போறீங்க? அதுக்கு போடுறது சரி வேறுங்க அளவா பயப்படாங்க குழைங்க சாப்பிடலாம். சாப்பிட்டா பரவாயில்ல வேணாங்க கூடாது. சரி நாங்க இப்ப தேங்காய் பூ என்ன திரி வச்சு தேவையான அளவு சீனியையும் சேர்ப்போம். என்ன சரி உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமா குறைய வேணுமா? இனிப்பு சாப்பாடுன்னா இனிப்பு தேவை. என்ன நாங்க தேவையான அளவு சீனியும் போட்டாச்சு. என்ன இப்ப சீனியையும் தேங்காய் பூவையும் சேர்த்து இருக்க மிக்ஸ் பண்ணுவோம். இதங்க இப்ப பழகின நீங்கள் உங்களே மிக்ஸ் பண்ணிட்டு அளவான தண்ணி தான் விடவும். சுடுதண்ணி தண்ணின்னு சொல்லக்கூடாது. அளவான சுடுதண்ணி. அகத்து சுடுதண்ணி ஊறினாலும் ஒட்டும். பச்சை தண்ணியில குழைக்கிற இல்லையோ? பச்சை தண்ணியில குழைச்சா என்ன கொஞ்சம் இருக்காது, உருக்கமா வரும். சுடுதண்ணி இருக்காது. சுடுதண்ணி ஊத்தினா தான் சாஃப்டா வரும். ஊத்தலாம் சுடுதண்ணி பயம் இல்லாமல். என்னது கொஞ்சம் இழுக்கும். அனுபவம் இருக்கு நம்ம பிள்ளைக்கு. அப்ப நாங்க வடிவா குழைச்சிட்டு பார்ப்போமா? சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சமோசா குழைச்சாச்சு சாப்பிடுவோம். என்ன அக்கா அடுங்க சுத்தி சாப்பிடுங்க. சமோசா நல்லா இருக்கும். எங்களுக்கு பின்னேறதுக்கு நல்ல ஒரு டீ, சமோசா உருண்டை, நல்ல ஒரு சமோசா. ஆனா சமோசா அப்படி பாக்கெட்டுக்குள்ளே வாரபடி எங்களுக்கு சுவாம என்ன குழைக்கிறது தானே. சீனி போட்டு குழைச்சா சரி. அவசரத்துக்கு டக்குனு எதுவும் சாப்பாடு குழைச்சி கொடுக்கலாம். அவசர சாப்பாடு ஜெரோமிக்கு நர்சரி குழைச்சி கொடுக்குறது. குட்டி சாப்பிடுங்க. ரிஹானா சட்டையே கொஞ்சம் வடிவா இருக்குல்ல. ரிஹானா சட்டை யாரு வாங்கி தந்தது பிள்ளைக்கு? அம்முட அக்கா. அம்மு வாங்கி தந்தது. வடிவா இருக்க பிடிச்சிருக்க பிள்ளைக்கு. அப்ப ஜெராம குட்டி யார் வாங்கி தந்தது? சட்டை ஆக்களுக்கு இந்த சைஸ்லயும் சட்டை இருக்கு. எனக்கும் தெரியாது. அந்த கடையை போக பார்த்த போல இருந்தது. உதவி காலம் கிடந்தது. அப்ப ஆசையா இருந்தது. 2 பேருக்கு பிள்ளை 2 பேருக்கு மாட்டினதே. சட்டையை ஜெரோமிக்கு ரியானாக்கு போட்டோன்னா சரி ஒரு சந்தோஷமா இருக்கு. இண்டைய போடன்னு சொல்லுது. வேணாமா போட வேணாம் சட்டையே தெரியாது பிடிக்கல. ஆனா கூடுதல் அறிவானாக்கு நாங்க போடுறது இப்படியான பொம்பளை உடுப்பு போடுறது குறைவு. அப்ப இதை போட வேணாம் ஒன்று சொல்லுதாள். ஆனா வடிவா இருக்கு. பெரியாக்களுக்கு வர மாதிரியே வந்துருக்கு. மற்ற நல்ல கலர் அடிக்கிற வெயிலுக்கு இப்படியான உடுப்பு சரி. ஜெரோமிக்கும் இந்த இதே டிசைன்ல அக்கா நீல கலர்ல எடுத்து கொடுத்தவா எனக்கா நல்லா இருக்கு. சமோசா அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டீங்க சமோசா? சாப்பிட்டீங்களோ? நல்லா இருக்குது. சரி அப்ப நாங்க சும்மா என்ன சமோசா குழாச்சி சும்மா சாப்பிட்டு காட்டினதே. அதாவது ஜெரோமிக்கும் 2 கேட்டபடியா அப்ப மத்தியானம் சாப்பிடுவோம் தானே. அப்ப சரி குழாச்சி சாப்பிடுவோம்னு சொல்லி அதே மாதிரி வீடியோ எடுப்போம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு
சரி அப்ப நாங்க இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கூட போறோம் என்ன சரி அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்